கொஞ்சம் மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மால் ட்ரெக்கிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க போகலாம். இது கூகுள் மேப்ஸில் பார்த்தேன், கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுதான் எங்களோட ஸ்ட்ரீட் வியூ. பஸ்ஸு போயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 5 minutes 10 minutes வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இளவுதிர் காலம். ஸோ அதனால் பால் லீவ்ஸ் வந்து ட்ரீலேருந்து விழுந்துருச்சு. ஓகே, அந்த சைடு ஒரு பஸ் வந்து எப்பயுமே ரெக்கரிங்காக வந்துட்டுருக்கோம். ஆனால் வந்து அந்த ட்ரெக்கிங் போகிற ஏரியாவுக்கு வர இது வந்து இதுதான் கிட்ட. ஸோ அதனால் இந்த சைடே போய்டும். கிராஸ் பண்ணுவோம். க்ராஸ் பண்ணிட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போனோம். சரி, இது வந்து ஹாலிடேஸ் டைம்னால பஸ் ரெக்கரிங்காக வருமானு தெரியல. ஸோ அதனால் பார்க்கலாம். போயிட்டே இருக்கேன். கியூட் டாக்ஸ். எப்பயுமே இங்கே வந்து டாக்ஸ் வந்து வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க. எல்லோரும் ஒரு டாக் வச்சுருப்பாங்க. பட் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வைக்க முடியாது. நோ பெட்ஸ் அலவுட். ஓகே, கார் வர சவுண்ட் கேட்குது. ஓகே, நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். சிமாத், இதுதான் எங்களோட பஸ் ஸ்டாண்ட். இப்போ வந்து அவனின் ஷாம்ப்ளைன்ற ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து நடக்கணும். அப்போ தான் வந்து இந்த ட்ரெக்கிங் போகிற ஏரியா. ருவான்லே ஒரு ஹைட்டஸ்டான ஏரியா அது. இதான் வந்து ருவான் மேப்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இங்கே போகணும்னு நினைக்கிறேன். இங்கே போகணும். ஓகேங்க, லெட்ஸ் வெயிட் ஃபார் தி பஸ். பஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஏரியாவுக்கு போகணும். ஓகேங்க, பஸ்ஸு வந்துடுச்சு. இதுலேருந்து தான் 8 ஸ்டாப்னு நினைக்கிறேன். இதுலேருந்து 8 ஸ்டாப்ஸ் வந்து நம்ம ட்ரெக்கிங் போகிறதுக்கான ஏரியா அது. இப்போ எங்கள் வீட்டில் சிமாட் வந்து எங்களோட ஸ்டேஷன். இப்போ அது வந்து அவனின் ஷாப்பைன் தாண்டி ஒரு ஸ்டேஷன். அங்கேருந்து நடக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 30 minutes வந்து ட்ரெக்கிங். ஓகே, நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துடுச்சு. பான்க்ரனால். இந்த ஸ்டேஷனில் தான் இறங்கி நம்ம போகணும். இதாங்க பியூட்டிஃபுல் செயின் ரிவர். இது வந்து பாரிஸ் வரைக்கும் வரும் ஆக்சுவலி. அந்த ரிவரோட நம்ம ஷிப்பில் போனோன்னா நம்ம பாரிஸில் இருக்கிற செயின் ரிவர் அந்த சைடு வந்து நம்ம போயிடலாம். நம்ம ட்ரெக்கிங் போக வேண்டிய மலை அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மை காட். ரொம்ப பார்க் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிள்ஸ்லாம்.
ட்ரெக்கிங் ரோடு மாதிரி போகுது. ஆக்சுவலி இப்போ மலை மேலே இருக்கும். ட்ரக்கிங் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து ஏறுற மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி அந்த ஸ்லோப் மாதிரி கொடுத்துருக்காங்க போகிறதுக்கு. ஓகே, அப்படியே ஒரு மாதிரி ஆமாங்க ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப ஸ்லோப்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள், பாலஸ்தீன் ஃப்ளாக்லாம் போட்டிருக்காங்க. வாவ், ட்ரெக்கிங் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்லோப்பாக போயிட்டே இருக்குது. நம்மலாம் பல மலை பார்த்தவங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்மளுக்கு. ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் படத்தில் வர அந்த வெப் சீரிஸில் வர ஸ்பாட் மாதிரியே இருக்குங்க. நேற்று வேறு மழை பெஞ்சுது, அதனால் கொஞ்சம் ஸ்லிப்லேயே நல்ல வேலை. ஷூஸ் வந்து தெரியுதா, பூட் ஷூஸ் மாதிரி போட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப ஸ்லிப்லேயாக இருக்குங்க. ஆமாங்க, ரொம்ப ஸ்லோப்பாக தான் இருக்குது. போவோம், மேலே போவோம். வாவ், பரவாயில்லையே, இந்த இடன் ஸ்பாட்டை விட்டுட்டுனே 4 monthஸாக இருக்கேன். செட்டில் டவுன் ஆகிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. இருக்கிற கரிக்குலம்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு அடாப்ட் ஆகிறதுக்கு 4 months ஆகிடுச்சு. 4 months முன்னாடி வீடியோ போடலான்னு இருந்தேன். பட் ஃபுல் பிஸி ஆகிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏன் வீடியோ போடலான்னு கேட்டாங்க. அவங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு தெம். மை காட், கொஞ்சம் நடக்க முடியலங்க. மேலே ஒரு மாதிரி டஃப்பாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, யாருமே இல்லை, நான் மட்டும்தான். மலைக்கு மேலே ஒரு படிக்கட்டு மாதிரி போட்டு வச்சு. உங்களுக்கு தெரியுதா, சேரு மாதிரி தெரியுதா? கொஞ்சம் ஸ்லிப்பர் வழுக்குது வேற. வாவ், வாட் அ ஸ்பாட். அப்படியே மேலே போயிட்டே இருக்கு. நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அப்படியே ஸ்லோப் மேலே போயிட்டே இருக்குது, படிக்கட்டு போயிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் செஞ்சிக்கோட்டை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அது லைட்டாக இதே மாதிரி தான் இருக்கும். தண்ணி குடிச்சிருக்கலான்னு இருக்கேன். சரி, சாதாரணமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் கொஞ்சம் ஏன்னா இங்கே டெம்பரேச்சர் வர கம்மியாக இருக்கலாம். மூச்சு விட முடியல. நல்ல வேலை தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இறங்குறது ஈஸி, ஏறுறது கஷ்டம். வாட்டில் வச்சிரும். கோட்டு கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது, அதை இடுப்பில் கட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஏற்கனவே ஃபாரினர்ஸ்லாம் போனாங்க. இது இடுப்பில் நிற்க மாட்டேங்குதுங்க. இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்.
ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகேங்க, இப்போவே ஓரளவுக்கு இதோ போச்சு. ஒரு 4 ஃப்ரெஞ்ச் பீப்புள் போனாங்க, எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். ஓகே, படிக்கட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். வயசானவங்களாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏற முடியாது. ஷூஸ் வேறு, பூட் ஓகே, பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, ஸ்லிப்பரியாக வேறு இருக்குது. ஓரளவுக்கு டாப்புக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா பேக்ரவுண்ட் வியூவு? அப்படியே மேலே போயிட்டே இருக்கு. சேர் ரொம்ப அதிகமாக இருக்கு. வாவ், இங்கேயோ கீழே இருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். இது ஆட்டம் முடிஞ்சு வின்டர் ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம ஊர் கருவாலம் காடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் சம்மர் டைம்லாம் வந்தால் பச்சை பச்சைன்னு ஜாலின்ற பாருங்க, வளர்ற பாருங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாம் குச்சி குச்சியாக இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஏம்மா தடிக்க விடுதுங்க, ஏதோ ஆணி அடிச்சிருக்காங்க. ஆணி மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்து தான் வரணும். அங்கே பாருங்கள், அந்த மேலே வியூவுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ரூவனில் இருந்ததுக்கு ஒரு ஸ்பாட்டை பார்த்தாச்சு. இங்கே பாருங்க, ஏதோ சிவலிங்கம் மாதிரி இருக்குது. இது சிவலிங்கம்லாம் கிடையாது, சர்ச்சு பெல்லா என்னன்னே தெரியல. ஃப்ரெஞ்சில் எழுதியிருக்காங்க இந்த ஸ்பாட்டை பற்றி. வெட்டிக்கிளி, ஃப்ளவரு இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாவ், இதை பாருங்க, நீங்கள் ஹோல் சிட்டியோட வியூ ஓரளவுக்கு தெரியுது. இன்னும் மேலே போனால் பக்காவாக இருக்கும். திங்க் இந்த சைடு போகணுமா இல்லை இந்த சைடு போகணுமான்னு தெரில. ஓகே, இந்த சைடு போனால் அப்படி வரும். ஓகே, இந்த சைடு போவோம். கீழே இறங்கும் போது அப்படி இறங்குவோம். ஃப்ரெஞ்சுக்காரங்க எங்கேயோ போயிட்டாங்க. நான் தான் தண்ணி எடுக்கிறேன், அது எடுக்கிறேன்னு தெரில. இங்கே பாருங்கள், சேரு பாருங்கள், நம்ம விவசாய லேண்டில் இருக்கிற மாதிரி பிளாக் சாயிலாக இருக்குது. வா வா வா, வியூ பாருங்கள், பக்காவாக இருக்குது. இங்கேருந்து ஒரு வியூ தெரியுது. இங்கே இந்த ஃப்ளவர் ஷீப்லாம் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் ஆடு மேய்க்கிற மாதிரி உலன் ஷீப். அங்கேருந்து ஏதோ சிரிக்கிறாங்க, நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓகே, அந்த சைடு ஏதோ லவ்வர்ஸ் இருக்காங்க, நம்ம காட்ட வேணாம். இங்கேருந்து வியூ தெரியுதா? பக்காவா தெரியுது. இது செஞ்சு கொட்ட அளவுக்கு அதிகமாக இது கிடையாது, படிக்கட்டு கிடையாது. பட் ஆனால் படிக்கட்டு இருக்குது. வாவ், வடச்சென்னை டயலாக் தான் ஞாபகம் வருது. குணா சொல்லுவார் ஒரு டைலாக். இப்போ நான் தான் ஊரோட டாப்பில், எனக்கு எல்லாருமே எனக்கு கீழே தான்ன்ற மாதிரி இருக்கு.
இன்ஸ்டாவில் வந்து ஷார்ட்டாக தான் வரும். ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா யூ ஹேவ் டு கோ டு யூடியூப். இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. வந்தாச்சுங்க. இப்போ அந்த வடச்சென்னை டேலாக் பர்ஃபெக்டாக சூஸ் ஆகும். நைட்லேயும் சூப்பராக இருக்கும். கார்லேயும் வரலாம், பட் என்கிட்ட கார் இல்லை. நடந்து வந்தோன்னா இந்த மாதிரி சேலஞ்சிங்காக ட்ரெக்கிங் மாதிரி பண்ணலாம். இதான் ருவானில் இருக்க ஹையஸ்ட் பீக்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே சில்லிங் பண்ணுறாங்க. இன்னும் சன்செட் ஆகிறதுக்கு இன்னும் 1 hour 2 hours இருக்குது. நம்ம வந்து அந்த இடத்துலேருந்து வந்துடும். அந்த இடத்துலேருந்து வந்து இப்படி வந்து இப்படி மேலே ஏறி இருக்கோம். இந்த ரெட் பில்டிங் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இது இந்த சைடு வியூவு. இன்ஸ்டாவில் இதுக்கப்புறம் வீடியோஸ் வரும் நிறையா அபவுட் த ஃப்ரான்ஸ். இந்த 4 months வந்து என்னோடய கல்ச்சுரல் ஷாக் வந்து என்னென்னலாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து சீரீஸ் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போடுவேன். அதுக்கப்புறம் இங்கே நான் எப்படி ஸ்காலர்ஷிப், மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடச்சிது, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் எப்படி கிடச்சிது, எல்லாமே இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் வரும். லாங் வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வரும். ஷார்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப்பும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே அப் டு டேட் வந்துடும். 4 months வந்து ஆக்சுவலி நான் வீடியோ போடலை. ஏன்னா செட்டில் டவுன் ஆகிறதுக்கு ஏன்னா வி கேம் டு த நியூ கண்ட்ரி. ஸோ செட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 4 months எடுத்திருக்கு. அது வந்து கரெக்டான டைமிங் தான் நான் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அது வந்து ஏன்னா இங்கே இருக்க டிரான்ஸ்போர்ட்டு, இங்கே இருக்கிற ஃபுட்டு, இருக்க கிளைமேட்லாம் அடாப்ட் பண்ணி தான் நம்ம வீடியோஸ்லாம் எடுக்க முடியும். பியூட்டிஃபுல் பிளேஸ்ங்க. இங்கே நிறைய லவ்வர்ஸ் வந்து இருக்காங்க. லவ்வர்ஸ்க்கு சேர்த்த ஸ்பாட்டு. வாவ், ரொம்ப பியூட்டிஃபுல் சன்னி டே. நம்ம ஊரில் வந்து சன்னா ரொம்ப இது பண்ணுவோம், ஆனால் இங்கே சன் அடித்தா ரொம்ப ஹிதமாக இருக்குங்க. இப்போ வந்து டிகிரி செல்சியஸ் வந்து 10ன்னு நினைக்கிறேன். வாவ், பியூட்டிஃபுல்ங்க. அதுக்கும் மேலே ஏறலாமா? நாங்கள் ட்ரை பண்ணலாம். நான் அதுக்கும் மேலே போகிறேன். இதுக்கும் மேலே ஏற முடியாது, ஏறலாம்னு நினைக்கிறேன். வா, இதாங்க ட்ரெக்கிங்கு. இங்கேருந்து பாருங்க, அதோட டாப்பு எல்லாமே தெரியும். வா, இது நைட் டைமில் நல்லாயிருக்கும்னாங்க. பார்க்கலாம், சான்ஸ் கிடச்சா. நம்ம நைட்டில் தனியாக வந்திருக்கோம். இருட்டத்துக்குள்ளே நம்ம கீழே போய் ஆகணும். ட்ரை பண்ணுறாங்க. நைட் வியூ வந்து நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, பாய் மக்களே. சைனிங் ஆஃப், ருத்ரேஷ். யூ வாட்சிங் BP Juniors Insta or YouTube channel. Do subscribe and follow for more.